டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஜாவலின் த்ரோவில் கோல்டு வாங்கின நீரஜ் இந்த முறையும் கோல்டு வாங்குவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வெள்ளி தான் வாங்கினார். கோல்டு ஒரு பாகிஸ்தானி வாங்கிட்டார். ஆனாலும் கூட அவங்க அம்மா என்ன பெருந்தன்மையாக சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பாகிஸ்தானியும் என் குழந்தை மாதிரி தான்றாங்க. அந்த பெருந்தன்மை தான் அவரை எங்கேயோ கொண்டு போயிருக்கு நீரஜை. இந்த பாகிஸ்தான் பையன் கஷ்டப்பட்டு இருந்தப்ப அவன்கிட்ட ஜாவலின் வாங்க கூட பணம் இல்லை. நீரஜ் தான் அவனுக்கு ஜாவலின் வாங்கி கொடுத்தாராம். அந்த ஜாவலினில் ப்ராக்டிஸ் பண்ணி அவரே இந்தியாவை அடிச்சிருக்காரு. இருந்தாலும் அதை பற்றி நீரஜ் கவலைப்படல. எப்படி வடகொரியாவும் தென்கொரியாவும் ஒன்றா இருந்ததோ அதே மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருந்து படம் எடுத்துக்கிட்டது இன்றைக்கி உலகத்தையே ஆச்சரியப்படுத்துது. இந்த வீடியோவை பாருங்கள். அந்த கேமில் பாகிஸ்தானுக்கு மெடல் கிடைக்கல. அந்த பையன் ஏக்கமாக பார்த்து நீரஜ் கூட கூப்பிட்டு படம் எடுத்துக்கிட்டாரு. இந்திய கொடியோட இந்தியாக்காரரும் பாகிஸ்தான்காரரும் படம் எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒற்றுமையாக இருக்கிறதால தான் நீரஜ் பல உயரங்கள் போகிறாரு. உலகத்தின் மிகப்பெரிய சாம்பியனாக இன்றைக்கும் விளங்குறாரு. இதை ஒரு பாகிஸ்தான்காரரே சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நிஜ வீரன் நீரஜ் சோப்ரா.